யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? فإنك من أهلها, நீங்களும் அதில் உள்ளவர்தான். அந்த தோழர் இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது கையிலே சில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். فأخرج ثمرات من قرنه فجعل يأكل منهن ثم قال, அதை வீசிவிட்டு அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தை எனக்கு கேட்டதற்கு பிறகு فإنك من أهلها, வானம் பூமிகளை விட வியாபித்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்ததற்கு பிறகு இந்த பேரித்தம்பலம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தை கூட இந்த உலகத்திலே நான் தூரமாக கருதுகிறேன், அதை வெறுக்கிறேன். ஃபரமா பிமா கான மஅஹு மினத் தம்ர் ثم قاتلهم حتى قتل, அந்த பேரித்தம்பலத்தை தூக்கி எறிந்து போரிலே நுழைந்தார். ஷஹீதாக்கப்படும் வரை அந்த தோழர் போர் புரிந்தார், ஷஹீதானார், சொர்க்கத்தை அடைந்தார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய உள்ளங்களை பாருங்கள். நரகத்தை பற்றி பேசப்படும், அல்லாஹ்வுடைய அச்சம் வராது, நரகத்துடைய அச்சம் வராது. அப்படியே அச்சம் வந்தாலும் அதனுடைய தயாரிப்பு எம்மிடத்தில் இருக்காது. சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படும், அதனுடைய ஆசை வராது. அப்படியே ஆசை வந்தாலும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் அதனுடைய தயாரிப்புகளோடு நாம் வாழ மாட்டோம். ஒவ்வொரு இரவும் உங்களை கேளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த நாளிலே சொர்க்கத்திற்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறாய்? அதுதான் எம்முடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்தை நோக்கி செல்லுவதற்குரிய ஒரு வழியாக அமையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த தோழருக்கு அந்த தோழர் அதை பெற்றுக்கொண்டார். சொர்க்கம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பூமி, அல்லாஹ்வுடைய அருளுடைய பூமி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய பூமிதான் சொர்க்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்துடைய ஆறுகளோ, சொர்க்கத்துடைய இன்பங்களோ, சொர்க்கத்துடைய ஹூர்களோ, சொர்க்கத்துடைய மதுபானங்களோ, சொர்க்கத்துடைய மற்ற அருள்கொடைகள் எல்லாம் உண்மையில் அருள்கொடை அல்ல. சொர்க்கத்துடைய உண்மையான அருள்கொடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளை அழைத்து, ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா? கைஃபமா நரதா, யா அல்லாஹ் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் என்று சொர்க்கவாதிகள் கேட்டதற்கு பிறகு, இதைவிட ஒன்றை உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிறேன், இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் விதிக்கிறேன். ஃபல அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த வார்த்தை தான் சொர்க்கத்துடைய அத்துணை நிஅமாவை விடவும் பெரியது.